ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/5/2025 சம்ருதி SM04க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கும் மறைக்கிறதுக்கும் அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 ரிசல்ட் தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த சம்ருதிங்கிறது நம்மளுக்கு புதுட்ரா நண்பா. ஸோ புதுட்ராங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் எக்ஸோட வேலையை வந்து நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ 3 ட்ரா மட்டும் இருக்கிறதுனால ஸோ 5 ட்ராக்கு மேலே போகும்போது நம்ம கெஸ்ஸிங்கை உருவாக்கலாம். அது வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் சீரியலை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கும் சேம் தான். நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியலில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏபிசி போல் வந்து 420 ஃபுல் ப்ரைஸில் வந்து 400,420. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 535. அதுக்கு முந்தின ட்ரா 012 சொல்லிட்டு இப்படி நம்மளுக்கு ஒரு 3 ட்ரா சம்ருதியிலேருந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு. இதை 4வது ட்ரா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆல் போர்டை செக் பண்ணலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 மட்டும் இல்லை, 8 9 0 இருக்குது. அப்போ ஆல் போர்டில் 7 மட்டும் இல்லை. அடுத்து 60 5D 4D இதில் பார்ப்போம். 1 இல்லை, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இல்லை, 6 இருக்குது, 7 இல்லை, 8 9 0 இருக்குது, 157 இல்லை. இப்போ நம்மளுடைய ஏபிசி பூ பார்ப்போம். 1 2 3 4 5 6 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை, 9 இல்லை, 0 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஆல் போர்டில் வந்து 7 மட்டும் இல்லை. ஃபுல் போர்டை சேர்த்தோம்னா 7 இல்லை. 65 157. ஏபிசி போர்டில் வந்து 6789 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதில் காமனாக இருக்கிறது 7 மட்டும்தான் காமனாக இருக்குது நண்பா. 7 மட்டும்தான் இதில் நம்மளுக்கு காமன். போன ட்ரா நம்ம வந்து காமனில் 4 கிடச்சிருந்துச்சி. 4 வந்து சப்போர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு மிச்ச நம்பர்ஸை நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஃபாலோ பண்ணோம். அது என்னென்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டில் கொடுத்து அந்த ஒரு நம்பர் தான் ஏ போர்டில் வந்து உட்காந்துருந்துச்சு. அதனால் இந்த தடவை நம்ம வந்து அந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டாம். காமனில் எது மிஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். அதாவது 7 நம்ம எடுத்துக்கலாம் நண்பா. அப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 7 மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்ம 7 பயன்படுத்திக்கலாம், ஆல் போர்டா அல்லது ஏ போர்டா. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். அதனால தான் இங்கே நம்ம ஏ போர்டு கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு 7 மட்டும் இருக்குது. இப்போ இந்த 7ஓட நம்ம சப்போர்ட்டட் நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையும் உருவாக்கணும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 65D பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒற்றைப்படை. இங்கே நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றை ரெட்டை ரெண்டுமே கலந்துருக்குது. அப்போ நம்ம இந்த நம்பர்ஸை மிச்சத்தில் கொண்டு வரணும், அதாவது சப்போர்ட்டில் கொண்டு வரணும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 6 8 9 6 8 9 நம்ம இங்கே சப்போர்ட்டில் கொண்டு வரணும். இப்போது 6 8 9 நம்ம சப்போர்ட்டில் கொண்டு வரும்போது நம்ம ரிசல்ட்டை கவனிக்கணும் நண்பா. இப்போ இதிலேருந்து நம்ம வந்து செட்டுகள் உருவாக்கணும். அதாவது நம்மளுக்கு பெய்ட்ஸ் வேணும், ஏ போர்டில் 7 மட்டும் போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரம் தான் நம்ம ரிசல்ட்டை கவனிக்கணும். ஸோ நான் எப்படி எடுக்கணும் அதை நான் உங்களுக்கு முன்னாடி ஓப்பனாக தான் இங்கே போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். 3 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 1 2 5 3 5 அப்புறம் வந்து 4 2 0 இதில் கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரெட்டைப்படை போன ட்ரா ஃபுல்லாகவே ரெட்டைப்படை தான் இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் வந்து 7 அல்லது 9 நம்ம ஏ போர்டு கொண்டு வந்துடலாம். ஸோ 7 அல்லது 9 ஏ போர்டு கொண்டு வந்துட்டோம்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் என்னவாக இருக்கும். பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7 6 7 8 7 9. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோட இன்னும் 2 பெய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 6 9 8. இதுதான் இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸாக இருக்குது. அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது.
ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி எனக்கு ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுக்கோம் நண்பா. அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு டெய்லி ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு கம்மியான ட்ராக்கள் இருக்கிறதுனால நம்ம அந்த கம்மியான ட்ராக்களை வச்சு நம்ம சீரியல் நம்பரை தான் ஃபாலோ பண்ண முடியும். கெஸ்ஸிங்கை உருவாக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு பத்தாது இந்த நம்பர்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த ட்ராவை நம்ம சீரியல் நம்பர் போட்டிருக்கோம். போன ட்ரா பார்த்தா அதே மெத்தட் தான் நண்பா. போன ட்ராவும் சீரியல் இல்லாமல் நம்மளுக்கு 4 0 கிடச்சிருந்துச்சி. ஸோ இது போன ட்ரா அதே மெத்தட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/5/2025 SM04 சம்ருதிக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.